வணக்கம் நேயர்களே, நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தான் பார்க்க போகிறோம். என்ன பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சிலேருந்து ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் என்றைக்கு பார்த்தீங்கன்னா 1/12/2025 அன்றைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். என்ன பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சிலேருந்து இந்த முறை அதிகப்படியான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கான ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். அதாவது என்றைக்கு அப்ளிகேஷன் தொடங்குது, என்றைக்கு முடியுது, என்னென்ன வேகன்சி கொடுத்துருக்காங்க, என்னென்ன கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க, ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஸோ எஸ்எஸ்சிலேருந்து கொடுத்த நோட்டிஃபிகேஷன் தான். இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ரீட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்றைக்கு ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1/12/2025 அன்று முதல் 31/12/2025 வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். சரிங்களா? ஓப்பனிங் டேட் 1/12/2025. ஸோ க்ளோசிங் டேட் 31/12/2025. இந்த ஒரு மாதத்துக்குள்ளே தான் பண்ண முடியும். அது மட்டும் கிடையாது, இதோடைய ஆன்லைன் ஃபீஸ் என்றை கடைசி தேதி பார்த்தீங்கன்னா நீங்கள் 31 தான் கடைசி தேதி அப்ளிகேஷனுக்கு. ஸோ ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு வேண்டி 1 டே எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஸோ 1ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பேமெண்ட் மட்டும் கட்டிக்கலாம். 31 அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிரும். 1ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பேமெண்ட் கட்டிக்கொள்ளலாம். அது மட்டும் கிடையாது, இதற்கு விண்டோ கரெக்ஷன், அதாவது நீங்கள் ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் அப்ளிகேஷனில், ஸோ அதை திருத்துவதற்கு கால அவகாசம் கொடுக்குறாங்க. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி, அதாவது ஜனவரி 8, 2026 முதல் ஜனவரி 10, 2026 வரைக்கும், அதாவது 2 நாள், 8ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் ஜனவரி மாதத்தில் 2026ஆம் ஆண்டுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது அப்ளிகேஷனில் எரர் ஏதாவது பண்ணியிருந்தால் கூட நீங்கள் அதை திருத்திக் கொள்ளலாம். அதற்கான வாய்ப்பும் கொடுக்குறாங்க. இதற்கான எக்ஸாமினேஷன் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டில் பிப்ரவரி முதல் ஏப்ரலுக்குள்ளே இதற்கான எக்ஸாம் வரலாம் அப்படிங்கிறத ஒரு முன்னறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா? ஸோ இதற்கான வேகன்சிஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம அப்படி கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா கீழே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இதனுடைய சேலரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பே ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் பே லெவல் 3ல் இருக்காங்க. ஸோ சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 21,700 ரூபா முதல் 69,100 ரூபா வரைக்கும் இவங்களுடைய சேலரி இருக்கும். வேகன்சி இதை பொறுத்த வரைக்கும் 7 டைப்பாக வேகன்சி பிரிச்சுருக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு ஃபோர்ட்ஸும் தனித்தனி கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதுக்கான வேகன்சி தனியாக செப்பரேட்டாக பிரிச்சுருக்கிறாங்க. ஸோ என்னென்ன ஃபோர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப், சிஐஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், எஸ்எஸ்பி, ஐடிடிபி, ஏஆர் அண்ட் எஸ்எஸ்எஃப். ஸோ இப்படி 7 கேட்டகரியாக பிரிச்சுருக்கிறாங்க. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக வேகன்சிஸை ஒவ்வொரு ஃபோர்ட்ஸுக்கும் தனித்தனியாக பிரிச்சுருக்கிறாங்க. சரிங்களா? அது மட்டும் கிடையாது, ஆண்களுக்கு தனி வேகன்சியும் பெண்களுக்கு தனி வேகன்சியும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும்னா பிஎஸ்எஃப் பார்க்கும். பிஎஸ்எஃப்பை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு 524 வேகன்சிஸ் டோட்டலாக கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்சிக்கு தனியாக, எஸ்டிக்கு தனியாக, ஓபிசி, இடபிள்யூஎஸ், அன்ரிசர்வ் அப்படி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம டோட்டலாக சொல்கிறோம். ஸோ பிஎஸ்எஃப் பொறுத்த வரைக்கும் 524 வேகன்சிஸ் ஆண்கள். ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்எஃப்பில் 92 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பிஎஸ்எஃப் பொறுத்த வரைக்கும் 616 வேகன்சி டோட்டலாக இருக்குது அவங்களுக்கு. சரிங்களா? பிஎஸ்எஃப் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா சிஏஎஸ்எஃப். ஸோ சிஏஎஸ்எஃப் பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு 13,135 வேகன்சி கொடுத்துருக்காங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் 1,460 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14,595 வேகன்சிஸ் சிஏஎஸ்எஃப் ஃபோர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ வேகன்சி அவைலபிளாக இருக்குது. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப். ஸோ சிஆர்பிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு 5,366 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ பெண்களுக்கு 124 வேகன்சிஸ் இருக்குது. டோட்டலாக சிஆர்பிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் 5,490 வேகன்சிஸ் அதில் அவைலபிளாக இருக்குது. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பி. ஸோ எஸ்எஸ்பியை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு 1,764 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் அதில் வேகன்சிஸ் இல்லை. ஸோ டோட்டலாக 1,764 வேகன்சிஸ் தான் இருக்குது. ஐடிடிபி பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு 1,099 வேகன்சிஸ் இருக்குது. பெண்களுக்கு 194 வேகன்சிஸ் இருக்குது. டோட்டலாக ஐடிடிபியை பொறுத்த வரைக்கும் 1,293 வேகன்சிஸ் கிராண்ட் ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஏஆர் அசாம் ரைஃபிளை பொறுத்த வரைக்கும் 1,556 வேகன்சிஸ் இருக்குது ஆண்களுக்கு. பெண்களுக்கு 150 வேகன்சிஸ். டோட்டலாக எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா அசாம் ரைஃபிளை பொறுத்த வரைக்கும் 1,706 வேகன்சிஸ் டோட்டலாக இருக்குது. அடுத்து எஸ்எஸ்எஃப். ஸோ எஸ்எஸ்எஃப்பை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு 23 வேகன்சியும், ஸோ பெண்களுக்கு வேகன்சி இல்லை. அதனால் எஸ்எஸ்எஃப் பொறுத்த வரைக்கும் இருக்கையிலே கம்மியான வேகன்சி எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எஃப் பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க. ஸோ ப்ரிஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேகன்சியை பார்த்து உங்களுக்கு என்ன ஜாப் ப்ரிஃபரன்ஸோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ இதில் இருக்கிறதுலே அதிக வேகன்சி எதில் இருக்குது பார்த்தீங்கன்னா சிஏஎஸ்எஃப். ஸோ சிஏஎஸ்எஃப் பொறுத்த வரைக்கும் 1,595 வேகன்சி அதுதான் அதிகமாக இருக்குது. ஸோ லோவஸ்ட் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எஃப் தான். ஸோ அதில் கிராண்ட் டோட்டல் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து மொத்தத்தில் 23 வேகன்சி தான் இருக்குது. ஸோ இதை பார்த்து அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. சரிங்களா?
ஸோ இதில் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரிச்சிருக்கிறாங்க. இப்போ 25,487 வேகன்சிஸ் வந்து டோட்டலாக இருக்குது. ஸோ எஸ்சி எவ்வளோ, எஸ்டி எவ்வளோ, ஓபிசி எவ்வளோ, அன்ரிசர்வ்டு எவ்வளோன்னு தனித்தனியாக செப்பரேட்டாக பிடிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்களோ அதை நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்க வந்து ஃபிக்ஸட் டேட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜனவரி 1, 2026 அன்றைக்கு அவங்களுடைய வயது வந்து 18 முதல் 23 வயதிற்குள்ளே இருக்க வேண்டும். ஸோ 18லேருந்து 23 வயதிற்குள்ளனா அவங்க எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷத்துக்குள்ளே பிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா ஜனவரி 2, 2003 முதல் ஜனவரி 1, 2008க்குள்ளே பிறந்தவர்கள், அதாவது 2003 to 2008க்குள்ளே பிறந்தவர்கள் தான் இதில் அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து வயது இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கேட்டகரிக்கு வந்து அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி. ஸோ எஸ்சி எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 5 வருட தளர்வு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து 23 வயதுனா 5 வருடம் சேர்த்து 28 வயது வரைக்கும் நீங்கள் உள்ளவர்கள் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஓபிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிசி, எம்பிசி, டிஎன்சி இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ இவங்க எல்லாமே வந்து எதில் வந்துடுவாங்கன்னா ஓபிசின்னு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் ஓபிசி கேட்டகரியில் வந்துடுவீங்க. நீங்கள் அப்படி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வயது தளர்வு இருக்கும். ஸோ 3 வருட காலம் தளர்வு கொடுப்பாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் 23 வயதுனா நீங்கள் 26 வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். ஏன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிசி, எம்பிசிலாம் எதுவுமே இல்லை. ஸோ எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, அன்ரிசர்வ்டு அப்படிங்கிறத 3 கேட்டகரியில் பிரிச்சுருவாங்க. ஸோ நீங்கள் வந்து பிசி, எம்பிசி, டிஎன்சியாக இருந்தால் நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் அந்த வேகன்சிக்கான கோட்டாவை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸர்வீஸ்மென்னை பொறுத்த வரைக்கும் 3 வயது வந்து தளர்வு கொடுக்குறாங்க. ஸோ அப்படியே ஒவ்வொரு கேட்டகரியாக தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை படித்து பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து வந்து இதில் வந்து உங்களுக்கு போனஸ் மார்க் கொடுக்குறாங்க. அதாவது என்சிசி, ஏபிசி அந்த 3 சர்டிஃபிகேட் கேட்டகரி வச்சுருந்தீங்கன்னா ஒவ்வொரு சர்டிஃபிகேட் வந்து இன்சென்டிவ் மார்க் கொடுக்குறாங்க. ஸோ சி சர்டிஃபிகேட் என்சிசி வச்சுருந்தீங்கன்னா 5%, பி சர்டிஃபிகேட் வந்து 3%, ஏ சர்டிஃபிகேட் 2% வந்து இன்சென்டிவ் மார்க் உங்களுக்கு உண்டு. சரிங்களா? ஸோ அடிஷ்னல் மார்க் அது. ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் ரீட் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ₹100. ஸோ ₹100 இதற்கான ஃபீஸ் வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இதுலேயும் சில தளர்வு கொடுக்குறாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் கேண்டிடேட், அதாவது பெண்களுக்கும், எஸ்சி எஸ்டி கேட்டகரி அது மட்டும் கிடையாது, எக்ஸ் சர்வீஸ்மேன் அதாவது ஏஎஸ்எம் இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஃபீஸில் வந்து தளர்வு கொடுக்குறாங்க. ஸோ பெண்கள், எஸ்சி எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களை தவிர மற்றவர்கள்லாம் வந்து ₹100 பே பண்ணணும். இவங்க மட்டும் பே பண்ண வேண்டாம். சரிங்களா? ஸோ பேமெண்ட் வந்து யூபிஐ, நெட் பேங்கிங் எந்த கார்டில் வந்து நீங்கள் கட்டிக்கொள்ளலாம். இதற்கான அப்ளிகேஷன் கரெக்ஷன் டேட்டும் அதில் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு. 8ஆம் தேதி, அதாவது ஜனவரி 8லேருந்து ஜனவரி 10க்குள்ளே நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கொள்ளலாம். சரிங்களா? ஸோ இந்த இதற்கான எக்ஸாமினேஷன் சென்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரீஜன் வந்து சதர்ன் ரீஜன். ஸோ சதர்ன் ரீஜனை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், கிருஷ்ணகிரி. சரிங்களா? ஸோ இந்த இடத்துலலாம் வந்து நம்மளுடைய சென்டர் இருக்கும், எக்ஸாமினேஷன் சென்டர். ஸோ இங்கே தான் எக்ஸாமினேஷன் சென்டர் போடுவாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து 3 டைப்பில் இருக்கும். ஸோ 3 முறை நீங்கள் வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு அப்படிங்கிறத 3 டைப்பாக நீங்கள் உங்களுடைய எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டேஜில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாமினேஷன், 2வது வந்து ஃபிசிக்கல், 3வது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம் பாஸ் ஆகணும். பாஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபிசிக்கல் வைப்பாங்க. ஸோ ஃபிசிக்கலில் நீங்கள் ஃபிட்னஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வரும். இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில்ங்களா. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும், மற்றவர்களுக்கும், நண்பர்களுக்கும், உங்கள் உறவினருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இது மூலியமாக அனைவரும் பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.